முற்றிடு போகிதம் ஊறினர். எந்நேரமும் இந்த பெண்களையே நினைச்சு அதே மோகத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க ஈனர் இழிப்பிறவிகள். இத்தனை பேர்களும் 7 நரகு உழல்வாரே. ஒரு நரகம் இல்ல, 7 நரகம் அடுத்து நெக்ஸ்ட்னு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நல்லவர்களுக்கு பக்கத்தில் இருக்கணும், முடிஞ்ச அளவு நல்லது செய்யணும், முடிந்த அளவு இல்லாதவர்களுக்கு இத்தனை அளவாவது கொடுத்தா நம்ம எங்க போலாம், சொர்க்கத்துக்கு போகலாம் என்று நம்மை வழி நடத்துகிறவர் நம்முடைய அருணகிரிநாதர். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்மளுக்கானது மட்டும் கிடையாது, இது நமக்கான செல்வம் கிடையாது. நம்ம என்ன நினைப்போம், என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, என்கிட்ட இவ்வளவு இருக்கு, இது நமக்கானது இல்லை. நம்மளை வச்சு இல்லாதவங்களுக்கு இறைவன் கொடுக்க சொன்னது. அதை நம்ம உணர்ந்துக்கணும். ஒரு சின்ன நபிகள் நாயகம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன கதை இதுக்கு பொருத்தமா இருக்குங்கிறதுனால நான் பதிவு செய்யறேன். நபிகள் நாயகத்தை பார்க்கறதுக்கு யாராவது ஏதாவது பொருள் கொண்டு வருவாங்க. ஒருத்தர் ஒரு கூட நிறைய பேர்ச்சம்பழம் கொண்டு வந்திருக்காரு. அவர் பக்கத்துல இருக்கிற அவருடைய மருமகன் அக்பர் அலி கேட்டிருக்கிறார், இதை என்ன செய்யணும், கூட இருக்கிற நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடு, நீங்க கொடுத்த மாதிரி கொடுக்கவா இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்கவான்னு கேட்டிருக்கிறார். இப்படி யோசித்து பார்த்துட்டு நான் கொடுக்குற மாதிரியே கொடு அப்படின்ட்டார். ஒரு எல்லாருக்கும் சமமா பங்கு வச்சு கொடுத்துட்டார். ஒரு வாரம் கழிச்சு யாரோ ஈச்சம்பழம் கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த கூட இருக்க நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம், எப்ப பார்த்தாலும் நான் கொடுக்குற மாதிரியே கொடுன்னு இவர் கொடுக்குறாரு, ஒருவேளை இறைவன் கொடுத்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோன்ட்டு இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்னா கேட்கறாங்கல்ல, இறைவன் கொடுத்த மாதிரி கொடு அப்படின்ட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணார், ஒருத்தருக்கு நிறைய, ஒருத்தருக்கு குறையா, ஒருத்தருக்கு 1, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1 கிடையாது, இப்படி இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு கூடையை கவுத்திட்டார். இந்த ஒண்ணுமே கிடைக்காதவங்க 1, 2 மட்டும் கிடைச்சவங்க எல்லாம் அவர்கிட்ட போயிட்டாங்க. ஒரு ஏமாத்திட்டாரு. என்ன ஏமாத்திட்டாரு, அவருக்கு 20 கொடுத்தார், இவருக்கு 15 கொடுத்தார், எனக்கு 1 தான் கொடுத்தார், இவருக்கு ஒண்ணுமே கொடுக்கல. சிரிச்சுக்கிட்டே நபிகள் சொல்லியிருந்தார், நீங்க தானே கேட்டீங்க இறைவன் கொடுத்த மாதிரி கொடுக்க சொல்லி, இப்ப நானா இருந்தா சமமா எண்ணி கொடுப்பேன், இறைவன் இப்படித்தான் கொடுப்பான். ஏன் நிறைய உனக்கு கிடைச்சிருக்குன்னு இருக்குல்ல, 20 உனக்கு கிடைச்சிருக்குல்ல, பக்கத்தில் உள்ளவனுக்கு 1 தானே கிடைச்சிருக்கு, அப்ப உன்கிட்ட இருக்கிறதுல பாதிய இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம், அதை நீங்கள் செய்தீர்களா? எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க. இப்ப நம்ம கிட்ட நிறைய இருக்கு பணம், நம்ம பக்கத்திலே ஒருத்தங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட கூட காசு இல்லாம இருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு கூட வழி இல்லாம, வாடகை கொடுக்க வழி இல்லாம கஷ்டப்படுறாங்க, நமக்கே தெரியுது. ஆனா நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இது என்னோடது நினைக்க கூடாது, என்கிட்ட இறைவன் ஒப்படைச்சு அதுல கொஞ்சமாவது அவங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார்னு யார் உணர்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கம் செல்ல தகுதியானவர்கள் என்பதை அருணகிரிநாதர் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கிறத வச்சு சொல்லியிருக்கிறார். ஒண்ணும் இல்லைங்க, வணிகம் செய்வது என்பது லாபத்துக்காகத்தான், வியாபாரம் என்பது லாபம் சம்பாதிக்கிறது தான். ஆனா அதுல கூட ஒரு அறம் இருக்கணும், அதுல கூட ஒரு தர்மம் இருக்கணும் என்பதை நாம உணர வேண்டும். எகிப்துல நான் படிச்ச ஒரு புத்தகத்துல, முந்தி காலத்துல இந்த வணிகர்கள் எல்லாம் கடை வீதி வச்சிருப்பாங்களே, எங்கிட்ட ஒரு 50 கடை, அங்கிட்ட ஒரு 50 கடை, வியாபாரிகள் தான் அவங்க. என்ன பண்ணுவாங்களா, கடையை திறந்த உடனே காலையில ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில வச்சிருவாங்க. 100 கடைக்காரங்களும் ஒரு நாற்காலியை தூக்கி கடைக்கு வெளியில வச்சிருவாங்க. ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்ண வர்றார், ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாருன்னா இந்த நாற்காலியை தூக்கி உள்ள வச்சுருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கடைக்கு வியாபாரம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். 2வது ஒருத்தர் பொருள் வாங்க வர்றாருன்னு வைங்க, இந்த கடை முதலாளி என்ன பண்ணுவாருன்னா வெளியில எட்டி பார்ப்பார், எந்த கடை வாசல்லையாவது நாற்காலி கிடக்குதான். நாற்காலி கிடந்தா என்ன அர்த்தம், அந்த கடையில இன்னும் போனி ஆகலன்னு அர்த்தம். உடனே இந்த கஸ்டமர்கிட்ட சொல்லுவாங்க, வாடிக்கையாளர்கிட்ட, இங்க வியாபாரம் தொடங்கிருச்சு, பாவம் அந்த 30வது கடைக்காரரு இன்னும் வியாபாரமே தொடங்கல, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க அவர்கிட்ட பொருள் வாங்குங்க, நாளையில இருந்து என்கிட்டயே வந்துருங்கன்னு அங்க அனுப்பி வைப்பாரு. என்ன ஒரு பண்பாடு பாருங்க. வியாபாரம் வணிகம் என்பது லாபத்தை எதிர்நோக்கியது தான். ஆனா அதுல கூட என் சக மனிதன் ஒருவன் இன்னும் வியாபாரத்தையே தொடங்காத போது நான் மட்டும் லாபம் சம்பாதிப்பது தவறு என்று நினைத்த ஒரு தலைமுறை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். என்ன செயல் நீங்க செய்தாலும் அதற்குள்ளே ஆன்மீகத்தை புகுத்தி ஒரு அறத்தோடு தர்மத்தோடு நியாயத்தோடு நடத்துபவர்களுக்கு அருணகிரிநாதர் சொர்க்கம் செல்லுகிற பாதையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். 7 கடல் மணலை அளவிடி அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். இத்தனை பிறவிகளை கடந்து நம்ம வந்திருக்கிறோம்னா நாம செய்கிற குற்றங்களும் தீவினைகளும் தான் காரணம். அப்ப அதெல்லாம் குறைக்கணும்னா நம்ம நன்மைகளை அதிகரித்துக் கொண்டே போக வேண்டும். அதற்கு நம்ம உணர வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இந்த வாழ்க்கை நிலை இல்லாதது, இந்த வாழ்க்கை சின்னஞ்சிறிய வாழ்க்கை அப்படிங்கிறத நாம உணரணும். ஆதிசங்கரர் தான் ஒரு வார்த்தையில சொன்னாரு, புனரபி ஜனனம் புனரபி மரணம். திரும்ப 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 ஜனனம் வருது.
திரும்ப 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 மரணம் வருகிறது. இது நம்ம உணரணும். கவிஞர் வாலி ஒரு குட்டி கவிதையில சொன்னார், இந்த வாழ்க்கை எவ்வளவு சின்ன சிறுசு, நல்லா உற்று கவனிங்க, அப்பதான் புரியும். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வந்தது. புழு சந்தோஷமா வாழ்ந்தது. புழுவை பூச்சி சாப்பிட்டது. பூச்சி மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. பூச்சியை ஒரு வண்டு உணவாக உண்டது. வண்டு ஆழமாக இருந்தது. வண்டை ஒரு நாள் ஒரு தவளை சாப்பிட்டது. தவளை சந்தோஷமா இருந்தது. ஒரு கார்காலத்தில் அந்த தவளையை பாம்பு தப்பிக்கொண்டது. பாம்பு சுகமா வாழ்ந்தது. தூரத்தில் பறந்த கழுகுக்கு பாம்பு உணவாக மாறியது. கழுகு சந்தோஷமா சுற்றியது. ஒரு வேடனின் குறித்த வராத அம்புக்கு அந்த கழுகு பலியாகி விழுது. வேடன் அதை சமைச்சு சாப்பிட்டு அவன் மகிழ்ச்சியா வாழ்ந்தான். ஒரு நாள் இதயத்தை பிடித்து கொண்டு வேடன் இறந்து போனான். அவனை மண்ணை தோண்டி புதைத்து வைத்தார்கள். ஒரு நாள் மண்ணை கீறிக்கொண்டு ஒரு புழு வெளியே வாழ்க்கை. ஒரு புழுவுல தொடங்குற ஒரு வாழ்க்கை ஒரு புழுவில் முடிந்து விடுகிறது. இவ்வளவு அற்பமான, இவ்வளவு எளிமையான, இவ்வளவு சின்ன சிறிய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய விரோதங்களும் குரோதங்களும் வன்மங்களும் பேராசையும் பொறாமையும் வைத்துக் கொள்வது தவறு. அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்து இறைவனை நோக்கி பயணிக்கிற ஒரு பண்பை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். எங்க பட்டிமன்றத்துலதான் ரொம்ப அழகா ஒரே ஒரு சொல்லுவாங்க, காலையில கண்ணு முழிச்சா காபி, காலையில கண்ணு முழிச்சா காபி, முழிக்கலைன்னா பால். புரிஞ்சவங்க கை தட்டு. கண்ணு முழிச்சோம்னா காபி, கண்ணு முழிக்கவே இல்லைன்னா ஒரு காபிக்கும் ஒரு பாலுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன சிறிய வாழ்க்கைக்குள்ள இந்த வாழ்க்கையை இனிமே தேவையில்லைங்கிற ஒரு உணர்வுக்கு நாம வரணும். அதனாலதான் திருப்புகழ் படித்தால் மீண்டும் கருப்புகள் வராது அப்படின்னாங்க. இன்னொரு கருவுக்குள்ள போற அந்த துயரமே வேண்டாம் சாமி அப்படின்னா நாம திருப்புகழை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். அப்ப இறைவன் கிட்ட என்ன வேண்டும்? சரிப்பா, என்னதான் வேண்டது? நீ ஒரு முடிவுக்கு வா, நீ ரொம்ப நேரம் இந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன வேண்டணும் நான் சொல்ல முடியாது. அருணகிரிநாதர் சொல்றாரு, ஈதலும். முத வார்த்தையே என்னது? ஈதலும். பல கோளால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத. அவர் சொல்ல வர்றது என்னது? ஈதல். அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லுகிற ஒரு அற்புதமான சமயம். அப்ப ஈதல் நம்ம கைகளால செய்யறது. அப்ப அது எதை தூண்டணும்? இதயத்துல ஈரம் இருக்கும். யார் மேலேயும் அன்பே இல்லாதவங்களை பார்த்து என்ன சொல்லுவோம்? இல்லை, உனக்கு நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருக்கான்னு கேட்போம்ல. அந்த ஈரம் என்கின்ற கருணை குணம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த கருணை குணம் இருக்கும் போதுதான் எல்லாருக்குமான உலகம் இது என்பதை நம்மளால யோசிக்க முடியும். சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட அது சில நேரம் புரியும். ஆப்பிரிக்கால ஒருத்தங்க ஒரு மானுடவியல் தத்துவவியலாளர் ஒரு அம்மா போயிருக்கிறாங்க. அந்த பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை எழுதுறதுக்கு ரொம்ப ஏழ்மைப்பட்ட பழங்குடி மக்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கச்ச கச்ச கச்சன்னு ஒரு 20 குழந்தைங்க கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பசியினால ரொம்ப துடிக்கிற ஒரு வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட அந்த பழங்குடி மக்கள். இவங்க யோசிக்கிறாங்க, இவங்க கார்ல ஒரு பெரிய பெட்டி நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு, சாக்லேட்டு எல்லாம் இருக்குது, கேக்கு எல்லாமே இருக்குது. இதை கொண்டு போய் ஒரு ஓரத்தில் அந்த பக்கம் வச்சுட்டாங்க. இந்த குழந்தைகளை எல்லாம் கத்திக்கிட்டே இருந்த குழந்தைகளை எல்லாம் வரிசையில் நிற்க சொல்லி 20 குழந்தைகளை ஒன்று போல நிற்க சொல்லி நான் 1 2 3 சொல்வேன். யார் வேகமா ஓடி போய் அந்த இதை தொடுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆப்பிள், சாக்லேட்டு, பிஸ்கட் எல்லாமே கொடுத்துருவேன். அப்படியா அப்படிங்கிறாங்க அந்த குழந்தைங்க. ஆமா, ஏன்னா அவங்க அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை, அவ்வளவு வறுமையான குழந்தைங்க. எல்லாம் வரிசையில நில்லுங்க அப்படின்றாங்க. 20 குழந்தைங்களும் வரிசையில நிக்குது. 1 2 3 அந்த அம்மா சொன்னாங்க. 20 குழந்தைங்களும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சிட்டு ஒன்னா ஓடி போய் ஒன்னா அதை போய் தொட்டாங்க. எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவங்க அமெரிக்கால இருந்து வந்தவங்க. அமெரிக்கால வெற்றினா எல்லாரையும் அடிச்சு தள்ளி பின்னாடி விட்டுட்டு தான் ஒருவன் முன்னேறுவதுதான் இந்த உலகத்தில் வெற்றி. ஆனா அந்த பழங்குடி பிள்ளைகளுக்கு வெற்றினா உனக்கு கிடைச்ச ஒண்ணு எனக்கும் கிடைக்கணும், எனக்கு கிடைச்ச ஒண்ணு இவனுக்கும் கிடைக்கணும், அவனுக்கும் கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் என்பதுதான் வெற்றி என்பதை அந்த பழங்குடி மக்கள் பயின்று வைத்திருக்கிறார்கள். நம்ம கண் கலங்கி எழுதியிருக்கிறாங்க. உலகத்தில் வெற்றி என்பது அடுத்தவரை வெற்றி கொள்வது, ஆனால் இவர்களை பொறுத்தவரை வெற்றி கொள்வது என்பது இதயங்களை வெற்றி கொள்வது. இடத்தை அடைகிறது இல்லை, இதயத்தை அடைவது வெற்றி. அப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா ஈதலும் இதயத்தில் ஈரமும் இருக்க வேண்டும் என்று அருணகிரிநாதர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுக்கு